Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அடுத்த இரும்புலி ஊராட்சியில் அடிப்படை வசதிகளை செய்து தராத விடியா அரசை கண்டித்து திமுக ஊராட்சித் தலைவர் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்துள்ளார். இரும்புலி ஊராட்சியில் 100 நாள் பணி வழங்க வேண்டும், சாலை அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இவற்றை நிறைவேற்றாத விடியா அரசை கண்டித்து திமுக ஊராட்சி மன்ற தலைவர் சூரியகலா மன்மதன் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்துள்ளார். விடியா அரசுக்கு சொந்த கட்சியினரே எதிர்ப்பு தெரிவிப்பது கட்சியின் நிர்வாக சீர்கேட்டினை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். குமரி மாவட்டம் ஊரம்பு மீன் சந்தையில் உணவு பாதுகாப்புத் துறையினர் சோதனையில் ஈடுபட்ட போது மீனவ பெண்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 2 தினங்களுக்கு முன்பு ஊரம்பை சுற்றிய பகுதிகளில் செம்பல்லி வகை மீனை சாப்பிட்ட 40க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல ஸ்டாலின் மாடல் அரசின் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீரென ஊரம்பு மீன் சந்தையில் சோதனை செய்து தரமற்ற மீன்களை அழிக்க முயன்றதில் மீனவ பெண்கள் வாக்குவாதம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை அடுத்த வண்டலூரில் இருந்து காஞ்சிபுரம் நோக்கி செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் இருபுறங்களிலும் சுமார் 8 அடி அளவிற்கு மணல் படிந்து காணப்படுவதால் வாகன ஓட்டிகள், பள்ளி மாணவர்கள் அவதியடைந்து வருகின்றனர். வண்டலூர், மணிவாக்கம், கரசங்கால், படப்பை, சர்ப்பனஞ்சேரி ஆகிய பகுதிகளில் உள்ள சாலைகளில் ஜல்லிக்கற்களோடு சேர்ந்து மணல் தீட்டு காணப்படுவதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவிக்கும் மக்கள் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புதுக்குப்பத்தில் கிறிஸ்தவ ஆலயம் பூட்டி கிடப்பதை கண்டித்து 30க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு விழாக்கள் நடைபெற்ற கிறிஸ்தவ ஆலயம் பிரச்சனை காரணமாக 8 மாதங்களுக்கு முன்பு மூடப்பட்டது. இந்நிலையில் வழிபாடு மேற்கொள்ளாததால் மன உளைச்சலுக்கு ஆளானதாக கூறும் கிறிஸ்தவர்கள் ஆலயத்தை திறக்க கோரி துறை அதிகாரிகளிடம் மனு அளித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஸ்டாலின் மாடல் அரசு, மாவட்ட நிர்வாகம் கிறிஸ்தவ ஆலயத்தை திறக்க வழிவகை செய்ய வேண்டுமென போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். இந்த 8 மாதமாக இந்த கோயில், எங்களுக்கு புதுக்குப்பம் கோயில் பூட்டி இருக்குது. இதை திறந்து எங்களுக்கு வழிபாடு நடத்த அனுமதிக்கணும். இதுக்கு பங்கு சாமியார் போடணும். கும்பகோணம் மறை மாவட்டம் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இந்த நடவடிக்கை பட்சத்தில் மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கணும். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே கடன் பிரச்சினை காரணமாக சீல் வைக்கப்பட்ட பொறியியல் கல்லூரி மாணவர்கள் தேர்வு எழுத முடியாமல் தவித்து வருகின்றனர். தொட்டியம் அருகே உள்ள வெற்றி விநாயகா பொறியியல் கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரி தனியார் நிறுவனத்திடம் கடன் பெற்று திருப்பி செலுத்தாததால் ஜப்தி செய்து சீல் வைக்கப்பட்டது. இதனால் இறுதி ஆண்டு பொறியியல் படித்து வரும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்போது நடைபெற்று வரும் தேர்வை எழுத முடியாமல் தவித்து வருகின்றனர். இதனால் தேர்வு எழுதுவதற்கு உதவ வேண்டுமென மாணவர்கள் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். இப்போ அந்த காலேஜ் சீல் வச்சு பூட்டிட்டதால் எங்களுக்கு இன்றைக்கி ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு இப்போ ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆனதால் எங்களால் எக்ஸாம் எழுத முடியல சார். அதே மாதிரி நவம்பர் 19 எங்களுக்கு தியரி எக்ஸாம் வருது சார். தியரி எக்ஸாம் எழுதலைன்னா எங்களுக்கு அரியர் விழுந்துடும். இப்போ எங்களுக்கு அதே சென்டரில் அதே டேட்டில் எங்களுக்கு எக்ஸாம் வைக்கணும் சார். அதே ஹாஸ்டலில் நாங்கள் தங்கி படிக்கிற மாதிரி. ஏன்னா வேறு சென்டர் போட்டிங்கன்னா நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு. தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நாட்டுப்படகு மற்றும் மீன்பிடி சாதனங்கள் எரிந்து நாசமாகின. லூர்தம்மாள்புரம் பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவருக்கு சொந்தமான நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் முத்தரையர் நகர் வடக்கு பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நள்ளிரவில் திடீரென ஏற்பட்ட தீயால் படகு தீக்கிரையானது. மேலும் படகில் இருந்த 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி வலைகளும் முற்றிலும் எரிந்து நாசமாகின. விடியா ஸ்டாலின் அரசால் மீனவர்கள் வஞ்சிக்கப்படும் நிலையில் தனக்கு ஏற்பட்டுள்ள இழப்பிற்கு நிவாரணம் வேண்டும் என மீனவர் கோரிக்கை விடுத்துள்ளார். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு நகராட்சியில் குடியிருப்பு பகுதியில் குப்பை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து சாலையை மறித்து முள்வேலி அமைத்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை சிவராஜ் நகர் குடியிருப்பு பகுதியில் கொட்டப்படுவதால் கொசுக்கள் உற்பத்தியாகி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நகராட்சி ஆணையர் மற்றும் நகரமன்ற தலைவரிடம் பலமுறை புகார் மனு அளித்தும் தொடர்ந்து குப்பைகளை கொட்டி வருவதால் ஆத்திரமடைந்த குடியிருப்பு வாசிகள் குப்பை எடுத்துச் செல்லும் சாலையை மறித்து முள்வேலி அமைத்துள்ளனர்.
திருப்பத்தூர் அருகே பல ஆண்டுகளாக மக்கள் பயன்படுத்தி வந்த பொதுப்பாதை தனக்கு சொந்தம் என தனிநபர் மிரட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாடப்பள்ளியில் இருந்து கோனேரிக்குப்பம் செல்லும் சாலையில் இருந்து மாடப்பள்ளி கொல்லக்கொட்டாய் பகுதிக்கு செல்வதற்கு 12 அடி அகல சாலை உள்ளது. அப்பகுதியைச் சேர்ந்த ஞானமூர்த்தி என்ற நபர் சாலை தனது இடத்தில் உள்ளதால் யாரும் பயன்படுத்தக்கூடாது என மிரட்டி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் ஞானமூர்த்தியிடம் பணம் பெற்றுக்கொண்டு ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் கவுன்சிலர் கண்டுகொள்ளாமல் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இங்கேருந்து நாங்கள் போனாங்கன்னா எங்கள் பட்டா இடத்துல நீங்கள் வராதீங்க, உங்கள் இடத்துல நீங்கள் போங்கன்னு எங்களை போக வர பசங்க போனாலும் சரி நாங்கள் போனாலும் சரி எங்களை சாப்பிச்சின்னு அசிங்கமாக பேசின்னு வழியிலே எங்களை போக விட மாட்டேன்றாங்க. ஒரே சண்டை. அதை போய் கேட்க போனாக்கா நீ எங்கன்னா போ, யார் என்ன கூட்டணுவான்னு என் கூட ஒரே சண்டை அடிக்கிறாங்க. தலைவர் யார் கவுன்சிலர் யார் சொல்லி அவங்க கேட்கல, அவங்க பணத்தை கொடுத்து அடைக்கிறாங்க. திருப்பத்தூர் மாவட்டம் பச்சூர் அருகே விவசாய நிலத்தில் வேலி அமைத்த விவகாரத்தில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 10 பேர் காயமடைந்தனர். மயிலாரம்பட்டி பகுதியில் சோஃபியா என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் சிவானந்தம் என்பவர் விவசாயம் செய்து வந்தார். இந்நிலையில் சோஃபியா தனது நிலத்தை ஸ்ரீனிவாசன் என்பவருக்கு கிரயம் செய்து கொடுத்ததால் அவர் முள்வேலி அமைக்கும் பணியில் ஈடுபட்டார். இதனை அறிந்த சிவானந்தம் மற்றும் அவரது குடும்பத்தினர் விவசாய நிலத்திற்கு சென்று ஸ்ரீனிவாசனின் ஆட்கள் மீது பெப்பர் ஸ்ப்ரே அடித்ததால் மோதல் ஏற்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் மோதல்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியின் சொந்த தொகுதியான ஆத்தூருக்குட்பட்ட மூலச்சத்திரம் பகுதியில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளின்றி பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். அண்ணா நகர் காலனியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் அந்த பகுதியில் குடிநீர், சாலை உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் அமைத்துக் கொடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் கழிவுநீர் வீடுகளுக்கு அருகிலேயே தேங்கி குழந்தைகள், முதியவர்கள் என அனைவரும் நோய் தொற்றுக்குள்ளாவதாக புகார் கூறப்படுகிறது. நிறையா சாக்கடை மழை காலத்தில் நிறையா கொசு இதெல்லாம் வரனால பாதுகாப்பு இல்லை, குப்பையை கொட்டுறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. ஸோ அதனால் நாங்கள் மேலே இடத்துலலாம் சொன்னோம், வந்தாங்க, சும்மா பார்வையில் மட்டும் பார்த்துட்டு போனாங்க. அதே மாதிரி பைப்பு போட்டு கொடுத்தாங்க, பைப்லேயும் தண்ணி சரியாக வரதில்லை. வந்துட்டு இருந்துச்சு, கொஞ்சம் நாளாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த 2 மாதமாக சரியாக தண்ணி வரதில்லை. திருச்சி மாவட்டம் அரியாறு உட்கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வாய்க்கால்களை முறையாக தூர்வாருவதுடன் பழுதடைந்த சாலைகளை சீரமைக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். முசிறி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் முகாமில் கலந்து கொண்ட விவசாயிகள் அரியாறு உட்கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வாய்க்கால்களை சரிவர தூர்வாரவில்லை என குற்றம் சாட்டினர். மலைவாழ் மக்களின் விவசாயத்திற்கு தண்ணீர் தடையின்றி கிடைக்க சிறு குறு ஓடைகள் முன்பு தடுப்பணை கட்ட வேண்டும் எனவும் செங்காட்டு பகுதியில் உழவர் சந்தை அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். லட்சக்கணக்கான கனடி தண்ணீர் காதலில் போய் கடலில் விழுது. இப்போ கூட 65,000 கனடி தண்ணி போய் வேஸ்டாக காதல். அந்த காதலில் விழுவ தண்ணியில் ஒரு 1000 கனடி திருப்பி விட்டு மேட்டூர்லேருந்து கையாத்து திருப்பி விட்டா ஒரு 5 லட்சம் ஏக்கர் சாவடி ஆகும். There are lakhs and lakhs of cubic waters from Mettur Dam to went to river, went to sea without using.